ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சிம்பிளான டேஸ்டான கிறிஸ்பியான ஒரு சிப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு தோல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பீசஸாக. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம். அதுலேயே அரை ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர், நம்ம வீட்டில் இருக்க அந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கரம் மசாலா எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அந்த உருளைக்கிழங்கு போட போகிறோம், அதுக்கு சேர்த்து நம்ம உப்பு எடுத்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்துட்டு அதிலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு பீசஸையும் போட்டு நல்லா இப்போ வந்து இதை வந்து கலந்து விட்டுக்க போகிறோம். கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி தெளித்து இந்த மாதிரி கிளறிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, நம்ம அந்த பஜ்ஜி பதத்துக்கும் இருக்கக்கூடாது. சும்மா அப்படியே லைட்டாக தெளிச்சுக்கோங்க போதும். இதுலேயே நல்லா இந்த மாதிரி மிங்கிள் ஆகிடும். இதை வந்து ஒரு 10 20 நிமிஷம் வந்து நம்ம ஊற வச்சிடலாம். மினிமம் 10 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் அது ஊறினா போதும். அதுக்கப்புறம் ஒரு வானலில் எண்ணெய் விட்டுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து இந்த பீசஸ் கலந்த அந்த கலவை வந்து ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஈவினிங்க்கு பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த குட்டீஸ்லாம் கூட ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்குனாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்தானா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டைமும் தேவைப்படாது, ரொம்ப இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம கடையில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் வாங்கி கொடுத்தோன்னா எப்படியும் 150 அந்த ரேஞ்சுக்கு ஆகும். இது அவ்வளோலாம் நமக்கு செலவே ஆகாது. வீட்லேயே நம்ம செய்யறதுனால இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ இதுலேயே வந்து நம்ம கொஞ்சம் கூட கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ கருவேப்பிலை போடும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஸோ அதுவும் சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். அந்த கருவேப்பிலையும் பசங்க வந்து சாப்பிட்ருவாங்க, அதுவும் கிறிஸ்பியாக நல்லா ஆகிடும் அந்த மசாலாவோட சேர்ந்து. பாருங்கள், இப்போ உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன். கிறிஸ்பியாக இருக்க அந்த சவுண்ட் கேட்குது இல்லைங்களா? ஸோ இது மாதிரி நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.